வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. கேட்டுக்கோடி உரிமை மேலும் நம்ம ஊர் ஃபியூஷன் பாட்டு பட்டிக்காடா பட்டணம் படம் யாருக்கு தான் தெரியாது. நடிகர் திலகமும் ஜெயலலிதாவும் நடித்த சூப்பர் ஹிட் சினிமா. கிராமத்துக்கும் டவுனுக்கும் இடையில நடக்கிற சண்டைய கலாட்டாக்களை அப்படியே நம்ம கண் முன்னால காட்டும். அந்த படத்தோட மொத்த கான்செப்டையும் ஒரே பாட்டில் சொல்லணும்னா அது நம்ம கேட்டுக்கோடி உரிமை மேலும் பாட்டு தான். இந்த பட்டிக்காடா பட்டணமா பாட்டை பத்தி எவ்வளவு பேசினாலும் பத்தாது. சும்மா ஒரு பாட்டுன்னு இல்லாம தமிழ் திரை இசையில ஒரு பண்பாட்டு மோதலை இசையால நடத்தி காட்டின பாட்டு இது. படம் பட்டிக்காடா பட்டணமா வெளியான வருஷம் 1972. மியூசிக் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடுனவங்க TMS LR ஈஸ்வரி. இந்த பாட்டுல ஸ்பெஷல் என்னன்னா, இந்த காலத்துல வர ஃபியூஷன் மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கெல்லாம் 70களிலேயே முன்னோடி இந்த பாட்டு தான். ஏன் இந்த பாட்டு அவ்வளவு ஸ்பெஷல்? MS விஸ்வநாதனோட ரகளை மியூசிக் இது. MSV இந்த பாட்டுல ஒரு வித்தைய காட்டியிருப்பார். இந்த பாட்டுல உரிமை மேளம் டும் டும்னு சத்தம் கேக்குது இல்ல, அது நம்ம ஊர் கிராமத்து திருவிழா சத்தம். ஆனா கூடவே ஒரு கிடாரு, ஒரு ட்ரம்ஸ்னு வெஸ்டர்ன் பீட்டையும் கலந்து விட்டுருப்பாரு. கோகோ தாளம்னு சொல்றது அந்த காலத்துல வந்த புதுமைதான். கிராமத்து ஜாலியையும் டவுன் ஸ்டைலையும் சேர்த்து ஒரே அடியில அடிச்சிருப்பாரு. பீம் 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 டும் டும் டும்னு கோரஸ் பாடுற சத்தம் இருக்கே, அதை கேட்டாலே ஒரு ஆட்டம் போடணும்னு தோணும். மொத்தத்துல செம எனர்ஜியான மியூசிக். இந்த பாட்டோட மொத்த பவருமே மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனோட கையில தான் இருக்கு. பாட்டோட ஹீரோவே வாத்தியங்கள் தான். உரிமை மேளம்னு ஒரு பக்கம் கிராமத்து நாட்டுப்புற இசைக்கருவி முழங்குது, இன்னொரு பக்கம் கோகோ தாளம்னு வெஸ்டர்ன் ட்ரம்ஸோட பாஸ்ட் பீட்டு தான். உரிமை மேளத்தோட டமார் டமார் சத்தத்தையும் ட்ரம்ஸோட டக்கு டக்கு சத்தத்தையும் ஒன்னா இணைச்சு அப்போதைய ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்தார். இந்த காலத்து ஹிப்காப் பீட் மாதிரி அந்த ஆட்டத்துக்கு ஒரு வெறித்தனமான லூப் கொடுத்தது MS விஸ்வநாதன் தான். பீம் 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 டும் டும் டும்னு நடுவில் ஒரு சவுண்டு வரும் பாருங்க, அது நம்ம ஊர் கூத்துப்பாட்டு ஸ்டைலு. ஆனா அதை ரொம்ப ஸ்டைலா மாடர்னா வச்சிருப்பார். சண்டையில சவால் விடுற மாதிரி அந்த மியூசிக் இருக்கும். கிராமத்து மெலடிக்கு நடுவுல எல்லாரும் ஈஸ்வரி பாடுறப்போ பின்னாடி வயலின் வாத்தியங்களை ஹார்மோனியம் வச்சு வெஸ்டர்ன் சிம்பன் மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருப்பாரு. TMSவும் எல்லாரும் ஈஸ்வரியும் ஒரு சண்டையை ஓட்டிருப்பாங்க. இந்த பாட்டுல பாடுனவங்க 2 பேருமே சாதாரண இல்லை. அவங்க 2 பேரோட குரலுமே ஒரே உரை ஒரே கட்டி. சிவாஜி கணேசன் கிராமத்து ஆடு, அதனால TMS கிராமத்து தமிழ் பண்பாட்டோட பெருமையா பேசுவாரு. முன்னோர் எல்லாம் மோடர்கள் அல்ல, தமிழ் மகள் நடைபோடுன்னு பாடுறப்ப ஒரு கண்டிப்பும் பாசமும் கலந்த குரல் இருக்கும். ஜெயலலிதா டவுன் பொண்ணு, அவங்களுக்காக எல்லாரும் ஈஸ்வரி பாடுறப்பவே ஒரு துள்ளல் இருக்கும். வி ஷால் மீட் இன் தி கார்டன் கேட், ஓ மை ஸ்வீட்டி, குடுமி அங்கிள்னு இங்கிலீஷ்ல கலந்து பேசி டவுன் கலாச்சாரத்தை ஜாலியா பேசுவாங்க. அவங்க குரல்ல இருக்கிற அந்த வேகம் அந்த கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்தும். TMS ஈஸ்வரி ஆளுக்கு ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாங்க. TMS LR ஈஸ்வரி இந்த 2 பேரை தவிர வேற யாராலையும் இந்த பாட்டை இந்த அளவுக்கு பேச வச்சிருக்க முடியாது. இதுல நாட்டுப்புற கர்ஜனையா வெடிக்கும் TMS குரல்ல ஒரு கிராமத்து கெத்து இருக்கும். கேட்டுக்கோடி உரிமை மேடம் பார்த்து கோடி மாமங்கிட்ட பட்டிக்காட்டு ராகம் பாவம்னு அவர் சத்தம் போட்டு பாடுறப்ப நான் தான் ஒரிஜினல் சொல்ற மாதிரி ஒரு கம்பீரம் இருக்கும். சந்திரமதியை காட்டில் விட்டு பாட சொல்லட்டான்னு அவர் பாடுறப்ப ஒரு பெரிய புராண கதையை சொல்ற உணர்வு வரும். TMS பாடின ஒவ்வொரு வரிக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருப்பாரு இந்த பாட்டுல. எல்லாரும் ஈஸ்வரியோட குதூகல ஸ்டைல் அது வெஸ்டர்ன் ஸ்டைல் கெத்து. ஈஸ்வரி குரலே ரொம்ப துள்ளலானது. அவங்க இங்கிலீஷ்ல பாடின வரிகளுக்கு அவங்க பாடுறப்பவே அந்த கில்லியோட கலாட்டா தெரியும். அந்த காலத்து இளைஞர்களை கவர்ந்த ஒரு ஃபேஷன் ஐக்கான் மாதிரி அவங்களோட குரல் ஒலிக்கும். எவ்வளவு ஃபாஸ்டா மியூசிக் போனாலும் உங்கள் தாளங்கள் ஜங்கிள், பெண்ணை பாருங்கள் அங்கிள்னு பாடுறப்ப ஒரு ஸ்டைலிஷ் சிரிப்பு அவங்க குரல்ல வெளிப்படும். அவங்களுடைய உச்சரிப்பும் அந்த ஆங்கிலம் கலந்த தமிழ் பேச்சும் இந்த பாட்டுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுத்தது. இந்த பாட்டோட வரிகளை எழுதின கவிஞர் ரொம்ப சாமர்த்தியசாலி. வெறும் காதலை பத்தி மட்டும் பேசாம ஆணும் பெண்ணும் சமுதாயத்தை பத்தி சண்டை போடுற மாதிரி எழுதி இருப்பாரு. முழங்கால் தெரியும் மாடையை மாற்றி தமிழ் மகள் நடைபோடுன்னு சிவாஜி பாடுறது நம்ம பண்பாடுதான் முக்கியம்னு சொல்ற அட்வைஸ். மேலை நாடெங்கும் போவோம், நாகரிகங்கள் காண்போம், ஆடை மாற்றுங்கள் இங்கு ஆடை மாற்றுங்கள் அங்கேன்னு ஜெயலலிதா பாடுறது மாற்றம் தான் நிரந்தரம், புதுமையை தேடி போகணும்னு சொல்ற துணிச்சலான பாட்டு. பாட்டு வரிகள்லயே செம ஃபைட் பண்ணியிருப்பாரு கவிஞர். இந்த பாட்டை எழுதின கவிஞரோட வரிகள்ல இருக்கிற மேட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லானது. கிராம சொல்ற மாதிரி பட்டிக்காட்டு ராகம் பாவன்னு தன்னோட பெருமையை சொல்லி நாகரீகம்னு சொல்லி பண்பாட்டை விட்டுடாதீங்க அப்படின்னு TMS வழியில சிவாஜி பேசுவார்.
டவுன் சொல்ற மாதிரி ஆடை மாற்றுங்கள் இங்கு மேலை நாடெங்கும் போவோம்னு ஈஸ்வரி வழியில ஜெயலலிதா பாடுவாங்க. மாத்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் லைஃப் ஜாலியா இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கும். மொத்தத்துல இந்த கேட்டுக்கோடு உரிமை மேடம் பாட்டு வெறும் டான்ஸ் பாட்டு கிடையாது. இது நம்மளோட 70களின் சமூகத்தை கண்ணாடி மாதிரி காட்டுற பாட்டு. பாரம்பரியத்துக்கும் நவீனத்துக்கும் நடந்த ஒரு சின்ன சண்டைய மியூசிக் வழியா ரொம்ப ஜாலியா எனர்ஜியா சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த பாட்டோட பீட் இன்னும் அப்படியே மனசுல நிக்குதுன்னா அதுதான் எம்எஸோட வெற்றியும் டிஎம்எஸ் ஈஸ்வரியோட கெத்தும். செம ரகல பாட்டு இது. கேட்டுக்கோடு உரிமை மேடம் பாட்டு வெறும் சிவாஜி ஜெயலலிதா ஜோடிக்கான பாட்டு இல்லை. இது தமிழ் சமூகத்துல 1970களில் வந்த நாகரிக புரட்சிய இசையா பதிவு செஞ்ச ஒரு வரலாற்று பாட்டு. உரிமை மேடமும் கோகோ தாளமும் மோதற மாதிரி டிஎம்எஸும் ஈஸ்வரியும் மோதின அந்த மியூசிக் ஃபைட்டு தான் இந்த பாட்டை இவ்வளவு வருஷமும் மக்கள் மனசுல ஆட்டம் போட வச்சிருக்கு. ஒரு மாஸ் பீட் பாட்டுனா இதுதான்.